பார்க்கடலான் பரம்பொருளே கருடவாகனனாய் காட்சி தந்த பேரழகு. அன்பார்ந்த தமிழ் நெஞ்சங்களே, கம்பராமாயண தேனமுதை தொடர்ந்து பருகி கொண்டிருக்கிறோம். முந்தைய பாடல்ல தேவர்கள் இப்படி மனமுருகி கண்ணீர் மல்க கைகள் குவித்து மனசுல அந்த பரம்பொருளை போற்றி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தோம். அப்படி மனமுருக வேண்டினா அந்த பண்ணவன் சும்மா இருப்பானா? இதோ பக்தரின் தியானத்துக்கு இறங்கி அந்த திவ்ய ரூபம் காட்சி கொடுக்க வருது. எப்படி வருகிறார் தெரியுமா? அத கம்பர் வர்ணிக்கிற அழகை பாருங்க. கருமுகில் தாமரை காடு பூத்து நீடு இரு சுடர் இருபுறத்து ஏந்தி ஏந்து அலர் திருவொடும் பொலிய ஒரு செம்பொன் குன்றின் மேல் வருவது போல் கழலுன் மேல் வந்து தோன்றினான். என்ன ஒரு அற்புதமான காட்சி! இந்த ஒரு பாட்டுல எத்தனை உவமைகள்! கம்பர் எப்படி அந்த திவ்ய ரூபத்தை நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்துகிறார் பாருங்க. முதல் வரி, கருமுகில் தாமரை காடு பூத்து. கருமுகில் ஒரு கருத்த மேகம். இது யாரை குறிக்குது? நம்ம பெருமாளைத்தான். கருத்த மேனி கொண்டவர் இல்லையா? அந்த அழகை கம்பர் ஒரு கருமேகத்துக்கு ஒப்பிடுகிறார். அடுத்தது, தாமரை காடு பூத்து. மேகத்துல தாமரை காடா பூக்கும்? பூக்காது. அப்ப இது என்ன? பெருமாளோட அங்கங்கள் எல்லாமே தாமரை மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? கை தாமரை, கால் தாமரை, கண் தாமரை, வாய் தாமரை. அந்த தாமரை அங்கங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு தாமரை காடு மாதிரி இருக்குன்னு சொல்றார். அந்த கருமேகம் பெருமாள் தன்னோட தாமரை காடு போன்ற அங்கங்களோடு வர்றாருன்னு அர்த்தம். என்ன ஒரு கற்பனை! அடுத்த வரி, நீடு இரு சுடர் இருபுறத்து ஏந்தி. நீடு இரு சுடர், நீண்ட பெரிய 2 ஜோதிகள். இது எதை குறிக்கும்? சங்கு சக்கரத்தை தான். பெருமாள் தன்னோட 2 பக்கமும் சங்கு சக்கரம்ங்கிற அந்த பேரொளிகளை கையில ஏந்திக்கிட்டு வர்றாருன்னு சொல்றார் கம்பர். சங்கு சக்கரத்தின் ஒளி சூரிய சந்திரனின் ஒளியை விட பெருசுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதான் நீடு இரு சுடர். அந்த கருமுகில் தாமரை காட்டை தன்னகத்தே கொண்டதாய் 2 பெரிய ஜோதிகளையும் கையிலேந்தி வருகிறது. மூன்றாவது வரி, ஏந்து அலர் திருவொடும் பொலிய. ஏந்து அலர் அழகா விரிஞ்சிருக்க தாமரை. திரு மகாலட்சுமி தாயார் அவங்களும் கூடவே இருக்காங்களாம். பெருமாள் வரும்போது அழகா விரிஞ்ச தாமரை மலர்ல வீற்றிருக்கிற திருமகள் தாயாரும் கூடவே வந்து அந்த காட்சிக்கு மேலும் அழகு சேர்க்கிறாங்களாம், பொலிவு சேர்க்கிறாங்களாம். தனித்து வருவதில்லை, தாயாரோடும் வருகிறார் அந்த பரம்பொருள். இப்படி ஒரு அற்புத தோற்றம் எது மேல வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா, ஒரு செம்பொன் குன்றின் மேல் வருவது போல். ஓர் செம்பொன் குன்று, ஒரு செக்கச்செவேல்னு இருக்கிற தங்கமலை. இது யாரை குறிக்குது? நம்ம கருட பகவானைத்தான். கருடன் எப்படி இருப்பார்? பொன்னிறமானவர் இல்லையா? அத்தனை பெரிய உருவம் கொண்டவர். அவர் பறந்து வரும்பொழுது அது ஒரு தங்கமலை மிதந்து வர்ற மாதிரி இருக்கும்னு கம்பர் சொல்றாரு. அந்த கருமேகம் பெருமாள் தாமரை அங்கங்களோடு சங்கு சக்கரங்களோடு மகாலட்சுமி தாயாரோடு அந்த செம்பொன் மலை கருடன் மேல வர்றாரு. கடைசி வரி எல்லாவற்றையும் ஒருங்கிணைக்கிறது. கழலுன் மேல் வந்து தோன்றினான். கழலுன்னா கருடன். அப்படி அந்த செம்பொன் மலை மேல, கருடன் மேல அந்த கருமுகில் பெருமாள் தன்னோட தாமரை அங்கங்களோட சங்கு சக்கரத்தோட கூடவே மகாலட்சுமி தாயாரோட வந்து காட்சி கொடுத்தார், தோன்றினார். அந்த இடத்துலையே அந்த பக்தர் எதிரிலேயே அந்த திவ்ய ரூபம் தோன்றியதுன்னு சொல்றார் கம்பர். பார்த்தீங்களா? ஒரு பாட்டுல எத்தனை விஷயங்கள்! பெருமாளின் மேனி அழகு, அவரோட திவ்ய ஆயுதங்கள், கூடவே தாயாரின் சன்னிதானம், அவரோட வாகனம், கருடன் எல்லாத்தையும் ஒரே அற்புதமான காட்சியாய் கண்முன்னே நிறுத்துகிறார் கம்பர். இந்த திவ்ய காட்சியை நம்ம மனசுலையும் நிறுத்தி கம்பனையும் அந்த பண்ணவனையும் போற்றி வணங்குவோம்.